மலை பிரதேச பிரயாண நகைச்சுவை. 3 நண்பர்கள் மலை பிரதேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போனாங்க. போகும்போது முதல் நாள் பயணம் இனிமையா இருந்துச்சு. 2வது நாள் பயணம் பார்த்தீங்கன்னா, அவங்க போன வேனு பழுதாகி நின்னுட்டு, உடனே 3 பேரும் வேன சரி பண்ணுனாங்க. சரி பண்ண முடியல. அதனால அவங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு அப்படி நடந்தே போனாங்க. கிராமத்துல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ன சொன்னாருன்னா, "என்கிட்ட நெறைய ஆடு இருக்கு. நீங்க ஆட சமைச்சு சாப்பிடுங்க" அப்படின்னு சொன்னாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆட வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பாரம்பரிய அந்த கிராமத்து பாரம்பரிய சமையல்ல அவங்க சமைச்சு குடுத்தாங்க. அத சாப்பிட்டு பார்த்தாங்க, இவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா, அது ரொம்ப காரமா இருந்துச்சு. உடனே பசியோட போய் படுத்து தூங்குனாங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில மறுநாள் காலையில என்ன பண்ணாங்கன்னா, வேன சரி பண்ணிட்டு அவங்க ஊருக்கு திரும்புனாங்க. திரும்பும்போது அவங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்த நெனச்சு அவங்க சிரிச்சுட்டே அவங்க இருந்தாங்க. போகும்போது வழியில ஒரு உணவகம் இருந்துச்சு. அந்த உணவகத்துல போய் அவங்க வந்து வயிறு நெறைய சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க தங்க வீட்டுக்கு எல்லாரும் சந்தோஷமா போனாங்க. ஏற்றங்கள், இறக்கங்கள் நிறைஞ்சது தாங்க வாழ்க்கை. அதில மகிழ்ச்சியா வாழணுங்க.